பாஸ்பரஸ் ஒரு 3 மடங்கு அந்த எண்ணெயில கலந்து வச்சிருக்கேன். அவ அத விளக்குல ஊத்தி திரிய பத்த வைக்கும் போது அந்த நெருப்பு வெடிச்சு இந்த இடத்துலயே அவ துடிச்சு துடிச்சு சாக போறா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஆசக்தி, ஆசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. இனி எடுக்கறா. பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. இங்க ஒரு தரமான சம்பவம் நடக்கும்னு பார்த்தா இவ அசால்ட்டா எல்லா விளக்கையும் ஏத்துறாளே. இங்க பார்வீனா, கோயில் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா வேற மாதிரி ஒண்ணு திட்டி இருப்பேன். அடச்ச, ஒவ்வொரு தடவையும் நீ பெருசு பெருசா என்னென்னமோ பிளான் போடுற. ஆனா அது எல்லாத்துலயும் நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இவளுக்கு 2 பேருமே தப்பிச்சிடறாளுங்க. பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயா, எல்லாம் விளக்கி ஏத்திட்டேன். நல்ல முறையில இந்த பரிகார பூஜையை நல்லபடியா பண்ணி முடிச்சிருக்க. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. துர்கா, மேல நீ வர்றதுக்கு முன்னாடி நாடி அம்மனுக்கு உச்சி குழந்து போகணும்னு நீ வச்சிருந்த எண்ணெய நான் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன். அம்மாடி கௌரி, அம்மனுக்கு எண்ணெயில அபிஷேகம் செய்யணும். ஏற்கனவே நேரம் ஆகி போச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு வந்தா நாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம். சரிங்க பூசாரி. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க பூசாரி, கொஞ்சம் இருமா. அப்போ நீ விளக்கேத்த என்ன தேடுவேன்னு தான்
வேற எண்ணெயை கொண்டு வந்து நான் தான் அங்க வச்சேன். பூசாரி ஐயா, ஆரத்தி எடுத்து பூஜையை முடிச்சு வைங்க. துர்கா போட்டிருக்க இந்த ஆணிக்கால் செருப்பை கழட்டணும். சரிம்மா. இந்த தடவையும் இந்த குட்டி பிசாசால இவ எப்படியோ தப்பிச்சிட்டா. ஐயோ வீணா, இந்த குட்டி சாத்தான் இல்லாதப்போ நாம போற பிளான் எல்லாமே சரியா நடக்கும். ஆனா இவ இருந்தானாலே நம்ம பிளான் எல்லாம் சொதப்பல் ஆகுது. இவ துர்கா பக்கத்துல இருந்தாலே ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து துர்காவை காப்பாத்திடுறா. ஆமா அத்தை, எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஷோ, இங்க பாரு, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேர்ல அந்த துர்காவை ஒளிச்சு கட்டுறதுக்கு நீ தானே அதிகமா பிளான் போடுற. எல்லாமே மண்ண கவர்தா இருக்கு. அடுத்த வாட்டி ஏதாவது பிளான் பண்ணா என்கிட்ட சொல்லிட்டு உருப்படியா பண்ண, புரிஞ்சுதா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த தர்மகர்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறானே தவிர இவனால துர்காவையும் கௌரியையும் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கௌரி சவால் விட்ட மாதிரியே ஒன்னொன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மண்ணுல எனக்கு கிடைக்காத முதல் மரியாதை வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இனி நாமளே நேரடியா களத்துல இறங்க வேண்டியதுதான். துர்கா, 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 அப்படிப்பா. துர்கா, துர்கா, கத்துறோம். துர்கா, என்னாச்சு துர்கா? துர்கா, கண்ணு திறந்து பாரு துர்கா. துர்கா, எழுந்திரு துர்கா, உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணுமே இல்ல துர்கா, நான் இருக்கேன் துர்கா. எழுந்திரு துர்கா. துர்கா, அந்த ஆணி செருப்பு கழட்டி விடுப்பா. செருப்பை கழட்டுங்க அண்ணா. சரிம்மா. துர்கா, துர்கா, எழுந்திரு துர்கா, உனக்கு ஒண்ணும் இல்ல. மேடம், நீங்க என்னதான் போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தாலும் என்னமோ உங்களை பாக்குறப்பெல்லாம் கோவில்ல இருக்கிற அந்த மாசாணி அம்மனை பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது மேடம். உங்க சிரிப்பு கூட தெய்வீகமான சிரிப்பா இருக்கு மேடம். ஆனா என்ன ஒண்ணுன்னா,
அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, பரவாயில்ல சொல்லு. இல்ல மேடம், சில நேரத்துல உங்களை பாக்குறப்போ கையெடுத்து கும்பிடுற அந்த மாசாணி அம்மனை பாக்குற மாதிரி இருந்தாலும் ரவுடிகளை என்கவுண்டர் பண்றப்போ பத்ரகாளியா மாறிடுறீங்க மேடம். அத பாக்குறப்போ எனக்கே ரொம்ப பயமா இருக்கு மேடம். இங்க பாரு வசந்தி, தப்பு செய்யறவங்க தான் என்னை பார்த்து பயப்படணும். நான் நல்லவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணலையே. எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்களோட தாலி அறுத்தவனுங்க, போதைப் பொருள் கடத்தினவனுங்க, குழந்தைங்களை கடத்தி பெத்தவங்களை கதற விட்டவனுங்க, யாருமே ஆதரவு இல்லாதவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க ஆர்கன்ஸை திருடினவனுங்க, இவனுங்களை தானே நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். அதனால தேவைப்படுற இடத்துல பத்ரகாளியா நான் மாறிதான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் மேடம், எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க தானே மேடம் பெரிய இன்ஸ்பிரேஷன். இது வரைக்கும் நீங்க எடுத்த எந்த ஒரு கேஸ்லயும் தோத்ததே இல்ல. டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒரு ஆபீசரை பார்த்ததே இல்ல. தோல்வியே சந்திக்காம இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா காரியமும் வெற்றி தானே மேடம். போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. மேடம், நான் உண்மையை தானே மேடம் சொன்னேன். இது பாரு வசந்தி, இந்த உலகத்துல நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு முழுசா நம்புற வேணாம். இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா கேஸ்லயும் நானா ஜெயிக்கல. நான் கும்பிடுற அந்த அம்மன் தான் என்ன ஒரு கருவியா மாத்தி தர்மத்தை ஜெயிக்க வச்சிருக்கா. இனிமேலும் ஜெயிக்க வைப்பா. சொல்லுங்க அசோக், எப்படி இருக்கீங்க? ஏதாவது எமர்ஜென்சினா தான் கால் பண்ணுவீங்க. இப்போ என்ன திடீர்னு? மேடம், இப்போ எமர்ஜென்சியா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அதனால தான் இமீடியட்டா உங்களுக்கு கால் பண்ணேன். இங்க சுத்தி நடக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் உங்களால மட்டும்தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப்பை எப்படியாவது பண்ணுங்க மேடம். என்னாச்சு மேடம்? சரி ஓகே அசோக், விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஓகே அசோக், உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ என்னால அபிஷியலா யூனிஃபார்ம்ல அங்க வர முடியாது. சோ அந்த ஊருக்குள்ள நான் என்ட்ரி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வேலிடான ரீசன் தேவைப்படுது. மேடம், என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே அசோக், கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அங்க வரேன். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். என்னாச்சு மேடம்? போன்ல யாரு? என்னோட வெல்விஷர் ஒருத்தர் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இருக்காரு. எல்லா கேஸ்லயும் ஒரு பெரிய சவால் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல காப்பு கட்டி இருக்கிறதுனால வெளியூர்காரங்களோ இல்ல போலீஸாலேயோ உள்ள நுழைய முடியாது. சோ என்னால அபிஷியலா இந்த யூனிஃபார்மோட அந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது. அதனால இந்த கேஸை நான் பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன். நான் டிபார்ட்மெண்ட்ல லீவ் போட்டுட்டு அந்த ஊருக்காரியா தான் நான் அங்க போக போறேன். உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும், கண்டிப்பா நான் கால் பண்றேன். அந்த ஊர்ல வேற காப்பு கட்டியிருக்காங்க. வேப்பில திருவிழா நடக்குமோ நடக்காதோங்கிற பயத்துல வேற எல்லாரும் இருப்பாங்க. அதான் நீங்க போறீங்களே மேடம், அந்த வேப்பில திருவிழாவை நல்லபடியா நடத்தி முடிக்க அந்த அம்மனே உங்களை கூப்பிட்டுருக்கா. அசோக், இங்க என்ன நடக்குது? எல்லாமே ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்கு. மேடம், அது இது கண்டிப்பா கொலையா தான் இருக்கணும். ஆமா மேடம், ஆனா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே. நல்ல வேலை நான் சொன்ன உடனே நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நானும் வேற யாரையாவது அனுப்பலாம் தான் நினைச்சேன். ஆனா செகண்ட் மர்டர் நடந்த உடனே நானே நேர்ல வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. இப்போ நீங்க பர்சனல் லீவ்ல இருக்கீங்க, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் மேடம் நான் டியூட்டில இருந்தா கூட எனக்கு வேற ஏதாவது ஒரு வேலையை அசைன் பண்ணிருப்பாங்க அசோக். இப்ப நான் டியூட்டில இல்லாததுனால தான் என்னால இங்க டைரக்டா வர முடிஞ்சு இதுல இன்வால்வ் ஆக முடிஞ்சது. மேடம், இந்த ஊர்ல போலீஸ்னு சொன்னாலே பிரச்சனை மேடம். அதான் அது அந்த சரவண பெருமாள் பண்ணி வச்ச வேலை. காக்கி சட்டை போட்டவங்க, கருப்பு கோட் போட்டவங்க
இவங்கள பார்த்தாலே கடுப்பாகிற மாதிரி சிலர் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால நிறைய பேருக்கு போலீஸை பார்த்தாலே அலர்ஜியா இருக்கு. மத்த வேலை மாதிரி இது ஒன்றும் அவ்வளவு சாதாரண வேலை இல்ல அசோக். யூனிஃபார்ம் போட்ட நாள்ல இருந்தே சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் வேலை பார்க்கறோம். 2 நிமிஷம் சிக்னல்ல நிக்கவே உங்களுக்கு எல்லாம் பொறுமை இருக்காது. ஆனா ஒரு டிராபிக் போலீஸ் ஒரு நாள் முழுக்க சிக்னல்ல வேலை பார்க்கறாங்க. வாரத்துல 5 நாள் வேலை பார்க்கறதுக்கே குழந்தைங்களை விட்டுட்டு போக நீங்களாம் யோசிப்பீங்க. நாங்கெல்லாம் பல மாசம் பாதுகாப்பு டியூட்டின்னு குடும்பத்தையே மறந்து கிடப்போம். என்னமோ தெரியல எப்பதான் இந்த மக்கள் போலீஸ புரிஞ்சுப்பாங்களோ. மேடம், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது மேடம். நீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து கொலைகாரனை கண்டுபிடிக்க முயற்சி பண்றதுக்கு பெரிய சல்யூட் மேடம். இதெல்லாம் என்னோட டியூட்டி தான் அசோக். ஆனா இப்போ கொலைகாரனை கண்டுபிடிச்சாதான் இங்க நடக்கிற கொலைகள் எல்லாம் தடுக்க முடியும். எனக்கு புரியல மேடம், என்ன சொல்றீங்க? அசோக், இந்த ஊர்ல நடந்த 2மே கொலை, 2மே பிளான்டு மர்டர். அதாவது ஒரே மாதிரி நடந்த கொலைகள். 2 கொலையிலுமே இறந்து போனது பொண்ணுங்க தான். 2 கொலையிலுமே இறந்த பொண்ணுங்க கழுத்துல காயம் இறந்திருக்கு. 2 கொலையிலுமே கொன்னு குளத்துல தான் போட்டிருக்காங்க. 2 பொண்ணுங்களுக்குமே கன்னத்துல மஞ்சள் பூசி நெத்தில குங்குமம் வச்சிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட், 2 பொண்ணுங்களுமே செத்த அன்னைக்கு சிகப்பு கலர் சேலை தான் கட்டியிருந்திருக்காங்க. அந்த ஸ்லேட்ல இருந்த சூளம் உடுக்க இதெல்லாம் போட்டு அம்மன் மேல பழி வர மாதிரி டைவர்ட் பண்ணிருக்காங்க மேடம். ஆமா, அதுவும் சரியா திருவிழா அப்போவே பண்ணிருக்காங்க. அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல. இந்த திருவிழா நடக்க கூடாதுங்கிற நோக்கமா? இருக்கலாம். ஆனா இந்த ஊர் மக்கள் திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க பெரியப்பா ஆவுடையப்பனுக்கும் உங்க மனைவி துர்காவுக்கும் திருவிழா நடக்கிறதுல பெரிய சண்டையே வெடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். மேபி துர்கா திருவிழா நடத்துறது பிடிக்காம யாராவது இதை பண்ணிருக்கலாம் இல்லையா? ஐயோ மேடம், அந்த விஷயத்துல என்னோட பெரியப்பா அன்னைக்கே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அசோக், மறுபடியும் நான் உங்க பெரியப்பா மேல எந்த பழியும் போடல. பொதுவா இந்த திருவிழாவை நிறுத்தணுங்கிற அவசியம் வேற யாருக்கும் எதுவும் இல்லையே. ஒரே ஒரு நோக்கம், துர்கா இந்த திருவிழாவை நடத்தக்கூடாது. ஆனா இதுல இருக்கிற ட்விஸ்ட் தான் எனக்கு புரியல. துர்கா நடத்தக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா சாவித்திரி கொலையோட இது முடிஞ்சிருக்கும். செவ்வந்தி கொலை வரைக்கும் இப்போ இது வந்திருக்குன்னா வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்ன் மாதிரி நினைக்கிறீங்களா மேடம்? சந்தேகமே இல்ல அசோக், இது அந்த மாதிரி தொடர் கொலை தான். அதனால தான் நான் பயப்படுறேன். இதே மாதிரி இன்னொரு உயிர் இந்த ஊர்ல போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் நேரில் வந்திருக்கேன். ஆனா இவங்க 2 பேரும் எதுக்காக டார்கெட் பண்ணிருக்காங்க மேடம்? நீங்க சொன்ன மாதிரி ரெட் சாரியை தவிர வேற ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா? வேற எதுவுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா செவந்தி பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சிட்டேன். அதோட ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. ஆனா இப்போ வரைக்கும் அதுல அவளை ரேப் பண்ணதா எந்த தகவலுமே இல்ல. அதனால இது பலாத்காரம் பண்ணி கொலை பண்ண மாதிரி கிளியரா எந்த எவிடன்ஸும் கிடையாது. அப்போ ஒரு பொண்ணை அடையறதுக்காக அவன் இதை பண்ணல, வேற என்ன காரணமா இருக்கும்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஊருக்குள்ள செவந்தி அக்காவா தான் இருக்க போறேன். போலீஸ்னு யாருக்கும் காட்ட போறதில்ல. பெட்டர் மேடம், நாளைக்கு ஏதாவதுன்னா நம்ம இங்கே மீட் பண்ணிக்கலாம். எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் துர்காவுக்கும் தெரிய வேண்டாம், இல்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். முதல்ல இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கலாம். ஏய், யார் அது? ஏய், நில்லு. ஏய் மேடம், யார் இது? தெரியல மேடம், ஃபேஸ் கிளியரா தெரியல. சின்னையாவா கௌரியான்னு தெரியலையே.
ஏய் துர்கா கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பறந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன் உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே ஓ ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் சின்னையா என்னாச்சு வா சின்னையா ஏய் துர்கா என்னாச்சு துர்கா காலை தாங்கி தாங்கி நடக்கிற அது ஒண்ணு இல்ல சின்னையா. உட்காரு உட்காரு இல்ல அட, சின்னையா, நீங்க உட்காரு சொல்றேன்ல உட்காரு ஆ துர்கா சின்னையா காலை காட்டு. ஒண்ணும் இல்ல சின்னையா. காலை ஐயோ சின்னையா, காலெல்லாம் பிடிக்காதீங்க. யாரு சொன்ன காலை பிடிக்க கூடாதுன்னு? நீ கம்முனு இரு. காலை சின்னையா, காட்டு. வேண்டாம் அட சின்னையா. காலை காட்டுன்ற. சின்னையா. ஐயோ